வெல்கம் டு கோயக்கால் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோட்ல புதுசா திறந்திருக்க டம் சாய். நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்துல இருந்து நடிச்ச நம்ம ஆகாஷ் அப்புறம் மிஸ்டர் தேவா. நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைம் இவங்க இப்ப வீடியோல வந்திருக்காங்க. ஸோ நீங்க இந்த விளாக பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் விளாக் வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்க விளாக பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் விளாக் வந்திருக்கீங்க, நாங்க வந்துட்டோம். ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல பேமெண்ட்ல எதிர்பார்க்க மாட்டீங்களா? அப்படியா ப்ரோ? அவர் என்ன முன்னாடி இருப்பாரு? எல்லாரும் ஒன்னா இருக்கீங்களா? ஒன்னா தானே ஒன்னாவே இருக்கும். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? இது எப்படின்னு இந்த வீடியோ எப்படி போலாம் ஐடியா வந்துச்சுன்னா, நேற்று சும்மா இருந்துட்டு வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். ஆமா, பெருசா ஒரு போஸ்ட்ல பார்த்தேன், நின்றுட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா டம் சாய்னு ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த கடை வாசல்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அவங்க ஓப்பனிங் ஆஃபரா ஜூன் இந்த மாசம் 21st and 22nd உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னென்ன ஆஃபர்னா, டீ 5 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் காஃபி ஆமா வெறும் 5 ரூபா, காஃபி 8 ரூபா, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 30 ரூபா, மோமோஸ் 30 ரூபா, ஜூஸ் 10 ரூபா, பப்ஸ் 12 ரூபா. எல்லா வெரைட்டியுமே நான் சொல்றது எல்லாமே. மோமோஸ்னா அதுல சிக்கன் மோமோஸ், வெஜ் மோமோஸ், அந்த பன்னீர் மோமோஸ் எதாவது இருந்துச்சுன்னா அந்த வெரைட்டி. ரஜினி பேரனா அவரு? அவர் பேர் தெரியாதுல்ல உனக்கு? உனக்கு ரொம்ப பரிச்சயமான பேரு. அப்படியா? ஆமா, டெய்லி அவர் கூட பேசுவேன் நீ. ஆனா அவரு தான் அவங்க கூட பேச மாட்டாரு. வேற யாரும் இல்ல, அவங்க அப்பா அன்பு அன்பண்ண. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தெரியுது? நேற்று அவருக்கு இப்போ என்ன விஷயம் பார்த்தோன்னே ஃபோன் பண்ணோம். அவருக்கு ஃபோன் பண்ணா இந்த மாதிரி நாங்கள் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நாங்களும் அவ்வளோ ரீச் சேனல்லாம் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி புதுசாக வீடியோ போடலான்னு ஐடியா இருக்கு. 330 சப்ஸ்கிரைபர் தான் வராங்க. ஒருத்தர் வந்து வீடியோ பார்க்க மாட்டாங்க. விளாக் போட்டா உண்மையா பேசுறவன் தெய்வத்துக்கு சமம் ப்ரோ. ப்ரோ ஷேர் பண்ண மாட்டானுங்க ப்ரோ. லிங்கை அப்புறமா பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சரி வாங்க ப்ரோ, வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்கன்னு கால் பண்ண அண்ணன் இருந்தாரு. இப்போ வந்து பேசணும். ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்னென்ன வாங்கலாம் என்னென்னு உள்ள போய் அண்ணன் கிட்ட பேசலாம். போலாமா? ஸோ இப்போ நம்ம கடையோட தம் சாயோட ஓனர் அன்பன் இங்கே நின்றுட்டு இருக்காரு. ஸோ ப்ரோ கங்க்ராட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கடை புதுசாக ஓப்பன் பண்ணிருக்கீங்க. எப்படி திடீர்னு இந்த கடை ஓப்பன் பண்ணணும்னு தோணுச்சு? இல்லை ப்ரோ, சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ஆசை. நம்ம ஏதாவது கடை வைக்கணும்னு ஆசை, இல்லை ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை? இல்லை, ரிலேஷன் எல்லாருமே பிசினஸ் லைன்ல தான் இருக்காங்க. நம்மள பிசினஸ் பண்ணணும், சின்ன லெவல்ல இருந்தே மூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டீ கடை ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, ஆரம்பிச்சு இது அப்படியே க்ரோத் ஆகி வேற லெவல் போட்டோம். என்னோட பிளெஸிங்ஸும் என்னோட விஷஸும் எப்பவுமே இருக்கும். இப்போ என்ன ப்ரோ ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து 21st இல்லை 21st and 22 வந்து டீ வந்து 5 rupeesக்கும், காஃபி வந்து 8 rupeesக்கும். ஓகே ப்ரோ. மோமோஸ் வந்து 30 rupees. வெஜ் அண்ட் நான் வெஜ் எல்லா வெரைட்டிஸும் மோமோஸ், எல்லா வெரைட்டிஸும் ஸ்டீம் தான் ஃப்ரை ப்ரோ. ஃப்ரை மோமோஸ் நல்ல மோமோஸ். ஃப்ரை மோமோஸ் மட்டும் தான் கடையில் எப்பவும் ஃப்ரை தான். ஆமா, எப்பயுமே நம்ம கிட்ட ஃப்ரை தான் இருக்கும். ஃப்ரை மோமோஸ் தரோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும், மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும், நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் 30 ரூபாய்க்கே தரோம். நம்ம இந்த 2 நாள் மட்டும் தான். 2 நாள் மட்டும் சொல்ற ஆஃபர்ல இந்த 2 நாள். ஆமா, கரெக்ட். தென் இந்த பப்ஸ், ஜூஸ் அந்த மாதிரிலாம் அது எல்லாமே 12 ரூபாய். எந்த பப்ஸ் எடுத்தாலும், சிக்கன் எடுத்தாலும், வெஜ் எடுத்தாலும், எக் எடுத்தாலும், பன்னீர் எடுத்தாலும், மஷ்ரூம் எடுத்தாலும், எல்லா பப்ஸும் நம்ம எடுத்தாலும். சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அன்னைக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு மற்ற நாளில் ரேட் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த 2 நாளுக்கு அப்புறம் ரேட் ரொம்ப அதிகமாகும் இல்லை நார்மல் ப்ரைஸ்? நம்ம கிட்ட இப்போ நார்மலாக வெஜ் பப்ஸ் வந்து 12 ரூபா. இப்போ நம்ம கொடுக்கறது எல்லாமே காமனாக 12 ரூபா. ஓகே. எப்பயுமே நம்ம கிட்ட வெஜ் பப்ஸ் 12 ரூபா. எப்பவுமே 12 ரூபா. 12 ரூபா. எக் பப்ஸ் வந்து 15 ரூபா. 3 ரூபா. இப்போ கொடுக்குற ஆஃபர் இருக்கும். நார்மலாக 3 ரூபா தான் எடுத்துவோம். மீதி எல்லாம் 8 rupees 10 rupees எடுத்துவாங்க. ஓகே. ஸோ இப்போ மோமோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 30 rupees கொடுக்குறீங்க. ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ கொடுக்குறான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? மோமோஸ் நம்ம 30 rupees ஒன்றும் ஆஃபர் ரேட் முடிஞ்ச அப்புறம் நம்ம எவ்வளோ மோமோஸ் பண்ணோம்? 45-50. ஆமா, வெஜ் மோமோஸ் வந்து 45, சிக்கன் மோமோஸ் வந்து 55. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் ஜூஸ் இப்போ 10 கொடுக்குறீங்கன்னா
ஜூஸ் வந்து நார்மல் ஸ்பெஷல். Okay. நார்மல் வந்து 15 rupees. ஓகே ஸ்பெஷல் 20 rupees. சாரி 20 rupees. 20 ரூபீஸ் 20 ரூபாய். ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்சலுக்குலாம் ஏதாவது அடிஷனல் சார்ஜ் பண்ணுவீங்களா? பார்சலுக்கு 5 ரூபாய் சார்ஜ். எல்லாத்துக்குமே எதுவாக இருந்தாலும் நீங்க எது வாங்கினாலுமே 5 ரூபீஸ் சார்ஜ். ஆமா, எது வாங்கினாலும் 5 rupees. ஓகே 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 ப்ரோ. Meanwhile, அதுல கொஞ்சம் கேப்ல அது பார்த்துனே இருந்தது. இது அடியே பொம்பளைய பார்க்காம இருந்தது. பொம்பளை பத்தியா பொம்பளை சொல்லுங்க. ஏய் என்னடா அது நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு தெரியல ஜானு. ஏய் அவன் பாத்தியா எப்படிங்கிறான் அவன் இந்த வடிவேலன் இந்த படத்துல நீ ஏன்டா வீடியோ எடுத்துக்கிற இதை வச்சு பணம் பார்ப்பேன்ல. ஆய் மக்களே நாளே போறோம். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. டீ சாப்பிட்டீங்களாடா? டீ சாப்பிட்டீங்களா? குடிக்க மாட்டாங்களா? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? டீ குடிச்சிங்களா? எப்படி நிஜமா நல்லா இருந்துச்சு. டீ சாப்பிட்டீங்கன்னா முட்டை பப்ஸ் நிஜமா நல்லா இருந்துச்சு. சத்தியமா வேற என்ன சாப்பிட்டேன்? ஆமா நீ வரமா யூடியூப்ல வரவானா மாதிரி மஞ்சா ஜாலி தானே? ரெக்கார்ட்ல மஞ்சா ஜாலி தானே? பப்ஸ் சாப்பிடுறான். பப்ஸ் சூப்பராக தான். இந்த 400 ரவுடிதால ஒருத்த மொல்சி நேரம் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் அங்க ஹாய் ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. meanwhile, நல்லா இருக்குண்ணா. நீ சொல்றா சூப்பரா இருக்குது. எவன் கேட்டுறா? அப்போ கிட்ட என்னன்னு கேட்டுறா? அமௌண்ட் கேட்டா கடை பார்த்து என்ன கடை? டீ கடை அப்புறம் பேசாம இப்போ பீக்ல இருக்குது. கூலிக்கு வர ஆரம்பி 6 months later. சோசியல் டிஸ்டன்ஸ் பழகிக்கங்க, அப்புறம் திறக்க மாட்டேன். இப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்க வரோம் அப்படின்னு. அவர் சரிங்க சொன்னார் 6 மணிக்கு. ஆனால் நம்ம வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. 6:30 7 இன்னும் வந்தோம் நம்ம. சரியா வந்து பார்க்கறதுக்குள்ள எல்லாமே காலின்னு போகுது. என்னைக்கு சொன்ன நான் என்னடா பண்றது? புது கடை கூட்டம் அதிகமாயிடுச்சு, எல்லாம் காலி. வரும்போதே சவுடாதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அண்ணா இல்லைண்ணா இந்த மாதிரி நீங்க என்னென்ன போடுறீங்கன்றத சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காமிச்சாதான் அது உங்களுக்கு ஹைப் இருக்கும் அப்படின்னா. சரி ப்ரோ இப்போ என்ன ப்ரோ உங்களுக்கு போடணுமா ப்ரோ? ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க ப்ரோன்னு போயிருக்கேன். இல்லைன்னு மூஞ்சி சொல்லிக்கல. இப்போ மற்ற கடைலாம் போனோம்னா அப்பா என்னப்பா இதான்ப்பா இருக்கு, இதை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க, நாளைக்கு வாங்கன்றுவாங்க. ஒன்றுமே சொல்ல. என்ன சொல்ல போனால் அவர் இப்போ ஃப்ரை பண்ணோன்னா 3 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணணும். புது கவரு. நம்ம மிஷின் அவ்வளோதான் இது பண்ணோம். மிஷின் அவ்வளோதான் வாங்குவோம். அது இது பண்ணி நம்மளுக்கு பண்ணித்தரேன். அவர் யோசிச்சதே பெரிய கும்பல சோப்பு சார். கும்பல சோப்பு சார் கேமராமேன். அவன் கேமரா ஹேண்டில் பண்ணல. இவரு இல்ல சேனல்ல ஒருத்தர் கும்பல சோக்கா இருந்தாலும் பரவாயில்ல. சேனல் ஆளாலப்பா. இவருக்கு திட்டும் தெரியும், ஜனங்களின் நாடியும் தெரியும், பணங்களின் கோடியும் தெரியும். சகலகலா டாக்டர் அதுதான் அவர் வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி நியூவா என்ன உங்களுக்கு தோணுதோ அதை சொல்லுங்க. ஃபேக் ரிவ்யூலாம் எதுவுமே இல்லை. அவரே அதை ஆசைப்பட மாட்டார். சரியா நம்மளுக்கு என்ன சாப்பிட்டு என்ன உங்களுக்கு தோணுதோ அதை சொல்லுங்க. அந்த பில்லு என்ன பண்றது? எல்லாம் ஒரு அன்னதானம் தான். இப்போ நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா ப்ரோ அவருக்கு? இல்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான்? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே ஓகே. பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்றீங்களா இல்ல அவர் ஓனர் அவர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டேன்றனால கூட ஹெல்ப் பண்ண வந்தீங்களா? டேய் 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 வர்ற டேய் அவர் ஒருத்தர் தான்டா ஓனர். இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, சப்போர்ட்டுக்காக வந்திருக்காங்கடா.
ஷூட்டிங் கூப்பிட்டா நம்ம உட்காந்துக்கிறான் பாரு ப்ரோ, சிங்கிள் கலர் சட்டை. ஷூட்டிங் கூப்பிடுறான் ப்ரோ, அவன் தான் படத்துல நடிச்சிருக்கான். டேய் ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங்கா ரெடியா வந்துடுறானா? ஒரு மனுஷனால ஒரு ஷூட்டிங்க்கு என்ன மாதிரி காரணம் சொல்லலாம் ப்ரோ வராம இருக்கிறதுக்கு? வேற வேலை இருக்குன்னு சொல்லலாம். படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் பாதி படமும் முடிச்சுட்டான். மீதி கிளைமேக்ஸ் படத்துக்காக தான் வெயிட்டிங். சரி ப்ரோ, ஒரு படத்தை நீ எப்பத்துல இருந்து பார்க்கலாம் ப்ரோ? ஒரு படம் பார்க்க போற தேட்டருக்கு லேட் ஆயிடுச்சு, இதுக்குள்ள போனா ஓகே அப்படின்னு ஒரு இருக்கும்ல. படம் வந்து 3 மணி நேரம் படம், 10 நிமிஷத்துக்குள்ள. அதான் சரி, படம் எப்போ வர போனா அவன் தேட்டருக்கு? லாஸ்ட் 2.5 மணி நேரம் படம் போயிடுச்சு. 1/2 மணி நேரம் படம் போய் பார்த்துட்டு வரான் ப்ரோ அவன். கேக்குறான் ப்ரோ, கடைசி 1/2 படம் பார்த்தேன்னா